அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு சம்பந்தமான இதுதான். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மேல நீதிமன்றங்கள்ல வழக்கு இருக்கு. உங்க அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அது நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அது ஹியரிங்க்கு வருது. ஐட்டம் நம்பர் 30 அது வருது. இன்னைக்கு இந்த வழக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நாம ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றோம். ஏன் அப்படின்னா, இந்த 2018ஆம் ஆண்டு வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய போஸ்டிங்கே போடாம இருக்கும்போது, இப்ப என்ன பண்றாங்கன்னா, தற்சமயம் ரீசென்ட்டா கால் பண்ண கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல திரும்ப மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஏற்கனவே இந்த பழைய ப இதுக்கு முன்னால கால்ஃபர் பண்ண 2018 கால்ஃபர் பண்ண அந்த போஸ்டிங்கே ஃபில்லப் ஆகாம இருக்கும்போது, இந்த போஸ்டிங் எப்படி நீங்க ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சீனியாரிட்டி பாதிக்கும். அந்த எக்ஸாம் எழுதுனவங்க திரும்ப இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ நெறைய மாறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி வழக்கு போட்டு, அந்த வழக்கு வேற போய்க்கிட்டு இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில ஏற்கனவே 2018ல வந்த கேஸ் தான் இப்ப ஹியரிங் வருது. அந்த போஸ்ட் சம்மந்தமா தான் இப்ப ஹியரிங் வருது. ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வழக்கு மேல கே இந்த தேர்வு மேல பல வழக்குகள் இருந்தாலும், ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமா போடப்பட்டிருக்கு. அந்த வழக்குகளுடைய டீட்டெயில் ஹிஸ்டரிய நம்ம ப்ரீவியஸா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல உள்ள வழக்கு 2018ஆம் ஆண்டு வெளியான மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வேலைவாய்ப்பு மீது போடப்பட்ட வழக்கு. அதுபோக நம்மளுடைய ஹைகோர்ட் ஆஃப் சென்னையில போடப்பட்ட வழக்கு தான் இப்ப ரீசென்ட்டா கால்ஃபர் பண்ண அந்த போஸ்டிங் மேல போடப்பட்ட வழக்கு. ஸோ 2 வழக்கையும் யாரும் கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். ஸோ 2018ஆம் ஆண்டு வெளியான அந்த வழக்குகள்ல நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸா. டிஎன்பிஎஸ்சியும் அந்த மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுடைய அந்த கோர்ட்டுக்கு கேட்கக்கூடிய அந்த ப்ராப்பரான இத அவங்க சப்மிட் பண்ணாலே, அடுத்த கட்டத்துக்கு வழக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீடியோ போட்டிருந்தோம். ஆனா இந்த மாரி இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில இன்னைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த வழக்கு உள்ள ரீச் ஆயி நல்ல ஆர்கியூமென்ட் நடந்து, இந்த போஸ்டிங் இன்னைக்கு இந்த வழக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்டின்னா, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 2018ல வெளியான அறிவிப்பு, இன்ன வரைக்கும் போடாம இருக்காங்க அப்படிங்கும்போது, அது எவ்வளோ வலிய குடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 5 வருஷம், ஒரு 7 வருஷம் ஆச்சு. ஸோ இன்னும் இந்த வழக்கு போடாம இருந்த இந்த போஸ்டிங் ஃபில்லப் பண்ணாம இருந்தா, அந்த தேர்வை எழுதி 7 வருஷமா காத்திருக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? அத அந்த கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணி மிக விரைவா அந்த தீர்ப்ப வெளிவந்து, அத அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணி போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். ஸோ இந்த வழக்கு இன்னைக்கு ஹியரிங் வரும்ன்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ள ரீச் ஆகுதா, ஆகலையா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வழக்கு முடிஞ்ச உடனே நம்ம ப்ராப்பரா வீடியோ இன்ஃபார்ம் பண்ணலாம். எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையா அப்லோட் பண்ணுவோம். அதான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அது ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கும். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. நான் முடியவும் முறையா வீடியோ அப்லோட் பண்றேன். மோட்டாருக்கு அந்த எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா? அவங்க எல்லாருக்கும் நல்ல முறையா தீர்ப்பு வரணும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவோம். தேங்க் யூ.